Welcome, dear brothers and sisters, for the second session of the first day of Bangalore Mentors Conference. இன்று பெங்களூர் மென்டர்ஸ் கான்ஃபரன்ஸின் முதல் நாளிலே இரண்டாம் பகுதிக்கு உங்களை அழைக்கிறேன். The topic that we are discussing now is time, chance, excellence. இன்றைய இதன் தலைப்பு என்னவென்றால் நேரம், வாய்ப்பு மற்றும் அதை எப்படி நாம் நல்ல முறையில் பயன்படுத்துவது. Time, chance, excellence. நல்ல வழியிலே நேரம் மற்றும் வாய்ப்பு மற்றும் நல்ல முறை உயர்ந்த வகையில். It is the principle above pass or fail. It is the principle which is above pass or fail. இதனுடைய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ஒரு நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்களா அல்லது தேர்விலே தவறிவிட்டீர்களா என்பதை குறித்தானது. Sir, mic check up, sir. Voice is coming. Voice is coming. Keep it little closer, sir. Yeah. Yes. Always remember, Satan will use some failure in the lives of the people to destroy them. எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், சாத்தான் நம்முடைய சில தவறுதல்களை பயன்படுத்தி நம்மை முழுமையாய் அழிக்க முற்படுவான். We are very particular to get that understanding in the lives of the people that whatever happened is an experience. It is not a failure. You are not a failure, but what happened in your life may be an experience. That's all. உங்களுடைய வாழ்க்கையிலே நேரிடுகிற எந்த விதமான தவறுதலாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை ஒரு தவறாக நினைத்து விடாமல், தோல்வியாக நினைக்காமல், அது உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்க வேண்டியது அவசியம். We are very much concerned about the pastors, leaders, ministers, the people who are thinking that they are failed in their life. நாங்கள் ஊழியர்கள், போதகர்கள் மற்றும் தலைவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற சில தவறுகளை அவர்கள் அது ஒரு தோல்வி என்று எண்ணிவிடக்கூடாது. Nobody should think that you are a failure. ஒருவரும் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் அல்லது God did never any mistake. தேவன் எந்த காரியத்திலேயும் தவறுகிறவர் அல்ல. How many agree with me? எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? How many agree with me? Amen. That means no person on the earth is a mistake. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவனும் தவறுதலாக சிருஷ்டிக்கப்படவில்லை. Yes or no, sir? இல்லையா? Believe it. அதை நம்புங்க. We are here to remind everyone that God is your father. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் என்ன நினைவுபடுத்த வேண்டியவர்கள், தேவன் உங்களுடைய தந்தை. Some children might not be knowing who is their father, who is their mother also, no problem. சில பிள்ளைகள் நம்முடைய தகப்பன் யார், தாயார் யார் என்று அறியாமல் இருக்கலாம். Yes or no? இல்லை. Some people may be thinking that their mother left, their father left. சில நினைப்பார்கள், சில பிள்ளைகள் என்னுடைய அப்பா போய்விட்டார், என்னுடைய அம்மா போய்விட்டார்கள் என்று சொல்லி. No problem. பரவாயில்லை. God is your father. தேவனே உங்களுடைய தந்தை. We want to bring that hope in the lives of the people. அந்த வண்ணமான ஒரு நம்பிக்கையை மக்களுடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். That's why we are conducting mentors conference. A mentor should be always giving hope to the hopeless situations of the lives of the people. அதனால்தான் மென்டர் கான்ஃபரன்ஸ் நாம் நடத்துகிறோம். என்றால் மென்டர் ஒவ்வொருவரும் மற்றவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை கொண்டு வருவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டியது அவசியம். Amen. If you say amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Everybody who comes to you should go with hope. இங்க வருகிற ஒவ்வொருவரும் ஒரு நம்பிக்கையோடு இங்கிருந்து திரும்பி செல்ல வேண்டும். Any problem? ஏதாவது பிரச்சனை உண்டா? Tomorrow I will discuss all the types of problems and solutions. நாம் நாளை இந்த வண்ணமான பிரச்சனைகள், அதற்கான என்ன தீர்வு என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். You may have some spiritual related bad experiences. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வழியிலே சில அனுபவங்கள் மூலமாக நமக்கு தோல்விகள் ஏற்பட்டிருக்கலாம். Physical health related some bad experiences. நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற வியாதி நிமித்தமாக நமக்கு ஒரு emotional mental dimension some bad experiences. நம்முடைய மனநிலையிலே கூட காணப்படுகிற சில தோல்விகள் மூலமாக நமக்கு தவறான some relationship bad experiences.
சில உறவு முறையிலே கூட நமக்கு தவறான அனுபவங்கள் இருக்கலாம். Financial bad experiences. தவறான அனுபவங்கள் பண நெருக்கடியிலே கூட இருக்கலாம். Whatever happened should not make you think that you are a failure. என்ன நடந்தாலும் என்ன காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் ஒரு தவறாக தோல்வியுற்றவர்கள் என்று நீங்க நினைக்க வேண்டாம். How many of you agree with me? எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? You are not failure. It was only an experience, that's all. அது உங்களுக்கு தோல்வி அல்ல, அது ஒரு அனுபவம் மாத்திரமே. Please open the Bible now. இப்பொழுது உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. Ecclesiastes. பிரசங்கி. Ecclesiastes chapter 9. 9ஆம் அதிகாரம். Verse number 11. 11ஆம் வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Ecclesiastes chapter 9 verse number 11. பிரசங்கி 9 வசனம் 11. Yes sir, read it sir. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, Yes. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். That last point we want. Telugu, last point sir, last point, what is that? அந்த கடைசி இத படிங்க. Last point only read it. So Telugu also not clear. Tamil I don't know. Please Tamil see is English, clear. sir. Tamil it is time and work. God's work. These Here two actually department. meaning is understand very clearly. Time and chance happen to them all. That's the original. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும். But in Hebrew, original Hebrew Bible, this time is not the time, clock time. இந்த நேரம் அல்ல இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிளாக்ல வர நேரம் அல்ல. Not this time. Time means, write down. Everybody please write down. Time means experience. இந்த டைம், இந்த சமயம் என்றால் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அதுக்குரிய ஒரு அனுபவம் தேவை. Time means what? என்ன அதனுடைய காரியம்? Experience. அதை அவர்கள் அனுபவிக்கிற ஒரு காரியம். Next, chance. அடுத்த ஒரு வாய்ப்பு. Chance means opportunity. அல்லது வாய்ப்பு என்றால் அது செய்யக்கூடிய ஒரு நேரம். What is the meaning opportunity in Canada? கன்னடாவில் என்ன சொல்றாங்க? கன்னடாமா அவகாசா. கரெக்ட். தெலுங்கு அவகாசமு. You are right. தேவ செயலனுக்கு தமிழ் அது சரியானது அல்ல. இது ஒரு உங்களுக்கு ஒரு அவகாசம் தேவை. That means time and chance happen to everybody on the earth irrespective of Christians or non-Christians. சமயமும் அவகாசமும் எல்லோருக்கும் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் கொடுக்கப்படுகிறது. It is for all. எல்லோருக்கும் உண்டு இது. Remember, it is for all. Say loudly, it is for all. எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். Say loudly, it is for all. இது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Time and chance happen to all. இந்த விதமான சமயமும் அவகாசமும் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. Please understand carefully. இதை மிக கவனமாக கேளுங்க. To help to understand, இத புரிந்து கொள்வதற்கான I am taking some examples. சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Life of Moses. மோசேயினுடைய வாழ்க்கை. Brother come. All of you be seated now. எல்லாரும் உட்காருங்க. Life of Moses. Yes, மோசேயினுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். I will check up whether you understood or not. நான் உங்களை இப்போது நான் பரிசோதிக்க போகிறேன். நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இல்லையா? You tell me total lifetime of Moses. நீங்க சொல்லுங்க மோசேயினுடைய மொத்த காலம் அவர் வாழ்க்கை எவ்வளவு நாள் இருந்தது? Tell me sir. How many years did he live? 120. You are right. You are right. 120 வருடங்கள். 120 years he lived on the earth. Correct. 120 வருடம் அவர் பூமியிலே வாழ்ந்தார். Now, இப்பொழுது you please tell me. சொல்லுங்க. Brother, give mic to pastor. Sir, you please tell me. சொல்லுங்க பாஸ்டர். In this total 120 years, இந்த 120 வருடங்களிலே காலகட்டத்திலே how much time is called time and where the chance begin in his life? அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அந்த வாய்ப்பு ஏற்படுகிறது?
Time and chance, 1 minute. Time and chance happened to them all. So in the Moses life, what is the period of time? What is the from where the chance begin? That's my question. அவருடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு நாட்கள் காலவரை இருக்கிறது, இவ்வளவு நாள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அதில் எப்பொழுது மோசஸினுடைய சமயம் அல்லது வாழ்க்கை வாய்ப்பு அவருக்கு உண்டாகிறது? Yes sir. Yes, அனுபவம் sir. உண்டாகிறது. 40. Very good. So 40 years in palace. no, you please tell me time means how much, from where chance begin? எப்பொழுது அந்த வாழ்க்கையிலே வாய்ப்பு உண்டாக ஆரம்பிக்கிறது? 80 years. 80 years. 80. 80 is what? Chance began. Time period. Time began. Very good. From 80 what started? என்ன நடக்கிறது? என்ன ஆரம்பிக்கிறது? 80ஆம் வருஷத்திலிருந்து God's plan. No. What happened according to the word time and chance? According to the word time and chance, time is 80 years. Next, chance begin from? 80 only. From You are 80 right. years. You are right. Very good. 81ஆம் வருஷத்திலிருந்து புதிய வாழ்க்கை புதிய ஆரம்பமாகிறது. Correct. That means அதாவது is 80 years whatever happened, palace life, wilderness, all that bad experience is a waste of time. இந்த 80 வருடம் வரையில அவருடைய பேலஸ்ல வாழ்ந்த வாழ்க்கை மற்றும் வனாந்தரத்தில் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் வீண் தானே? Waste? வீணா போயிட்டு இல்லையா? You tell me, sir. No, we can't say that is No, waste. you tell me answer. What is your answer? Yeah, Can you because- say is it a waste? It's a waste of. It's a fail. இது No, வந்து not fail. தோல்வியா It's அல்லது experience. வீணாய் போயிட்டா? Experience. That's அது right. வந்து That's அது right. ஒரு வீண் அல்ல, அது தோல்வி அல்ல, That's அது ஒரு right. அனுபவம். அதன் மூலமாக அநேக அனுபவங்களை அவர் பெற்றுக்கொண்டார். 40 years royal life. அவர் முதல்ல வந்து எப்படி ஒரு அரச Next 40 years, take the mic. Next 40 years in the wilderness, 40 வருஷம் அரசியல் வாழ்க்கை, அதன் பின்பு வனாந்தர lot வாழ்க்கை. of wrong decisions in between. என்னன்னா அநேக தவறான தீர்மானங்களை அவர் எடுத்தார் நடுவில். Last hope. அவருடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கை மற்றும் Yes or no, sir? சொல்லுங்க. அதனுடைய Nobody was there to help him. யாரும் அவருக்கு வந்து உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. He was a murderer. அவர் வந்து கொலைகாரன். no? அவர் ஒரு கொலைகாரன். He killed somebody. அவரை கொண்டு போட்டார் ஒரு ஆளை. He escaped from Pharaoh. அங்கிருந்து பார்வோனிலிருந்து தப்பி ஓடினார். He got into wrong marriage. தவறான மனைவிகளை மணந்து கொண்டார். His God is different. That Yithro's God is different. ஜெத்ரோவினுடைய கடவுள் வேற, தம்முடைய கடவுள், இவருடைய கடவுள் வேற. Yithro was idol worshipper. அவன் வந்து விக்கிரக ஆராதனைக்காரன். Nobody was there for Moses. யாரும் மோசேக்கு ஆலோசனை சொல்ல அங்க இல்லை. He got into wrong marriage. தவறான திருமண வாழ்க்கையிலே சேர்ந்து கொண்டார். What happened? என்ன நடந்தது? He was very, very discouraged in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மிக மிக சோர்ந்து போனவராய் காணப்பட்டார். Listen to me very carefully. கவனமா கேளுங்க. 80 years is a very, very bad experience in his life. 80 வருடம் மிக மோசமான அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் பார்த்தார். Like that, my dear brothers and sisters, அதே போல என்னுடைய சகோதரனே சகோதரியே, who are listening online also, இந்த ஆன்லைன்ல பார்க்கிற மற்றவர்களுக்கு கூட, either in your life உங்களுடைய வாழ்க்கையிலே or in your family members' life உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவருடைய or in வாழ்க்கையிலே your city life, உங்களுடைய நகரத்திலே யாருடைய வாழ்க்கையிலே, there are so many people who are thinking whatever that happened in their life is failure. அவர்கள் எல்லாம் நினைக்கிற ஒரு காரியம் என்றால் என்னென்ன தவறான காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறோ அது எல்லாம் தோல்விக்குரிய If காரியம். you understand today's message, you can preach the gospel to them very clearly. இப்பொழுது இன்று நீங்கள் கேட்க போகிற செய்தி கவனிப்பீர்களானால் அவர்களுக்கு மிக தெளிவாக நீங்கள் சொல்ல முடியும். Yes or no, sir? அவருடைய There are வாழ்க்கை so many people who lost the jobs, failed in love affairs, failed something like bad problems, relationship problem, father, mother, in-laws, wife and husband, so many problems. They are thinking they are failed. நம்முடைய நாம் பார்க்கிற போது நம்முடைய சமுதாயத்தில் அநேகர் வந்து அவருடைய காதல் தோல்வி அல்லது வாழ்க்கையிலே பலவிதமான வாய்ப்புகளை நாங்கள் இழந்து போனோம், தவறான வழியிலே போய்விட்டோம், எங்களுடைய நாட்கள் எல்லாம் வீணானது, இது வந்து ஒரு தோல்வி என்று நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. They started ministry, closed down, this that happened. அவருடைய ஏதோ ஒரு நல்ல ஊழியத்தை தொடங்கினோம், அது சரியாக நடக்கவில்லை, அது முடிந்து போனது, மூடப்பட்டு போனது. Some people entered financial crisis, business starting, closing, in loans, left this and that. சிலர் வந்து வியாபாரத்தை தொடங்கி லோன் வாங்கி வியாபாரத்தை தொடங்கி பலவிதமான குழப்பங்களிலே மாட்டிக்கொண்டு அது நடக்கவே, அது சரியாக ஓடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தோல்வி. Is it a failure? அது ஒரு தோல்வியா?
Is it a failure? அது ஒரு தோல்வியா? இல்லை, அது ஒரு Everyone who is listening to me must understand, whatever happened in the lives of the people, you tell them it is only experience. That's all. என்ன உங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அது ஒரு அனுபவமே தவிர, அது ஒரு வாய்ப்பே தவிர, கற்றுக்கொள்வதற்கு தவிர அது ஒரு தோல்வி அல்ல. I am very sorry to say some of the students who didn't get the seat, who got failed in the exam thinking that they are failed in the life. No! Change it! சில மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், அதனால நான் என் வாழ்க்கையே தோல்வியா போனது என்று நினைக்கிறார்கள். அல்ல, அது தவறு. அது மாற்றுங்கள். அப்படிப்பட்ட சிந்தனை வேண்டாம். Yes or no, sir? இல்லையா? ஆமா இல்லையா? நான் சொல்றது சரியா சொல்றேன். Very, very pity condition. Satan will tempt them to end their life. சில அநேக வேளையில சாத்தான் அவருடைய வாழ்க்கையிலே சோதித்து உன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட, ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ ஒரு தோல்வி. As a responsible watchman of your city, ஆனால் உங்களுடைய as a responsible watchman of your city, watchman, நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையான ஒரு காவல்காரனாக இந்த நகரத்துக்கு இருப்பதனால, every pastor, every minister, every leader who has been placed in any city, you are a watchman for every city. ஒவ்வொரு பாதர்களும், ஒவ்வொரு ஊழியரும், ஒவ்வொரு தலைவர்களும் இந்த நகரத்துக்கு நீங்கள் பொறுப்புள்ள ஒரு காவலாளிகள். You cannot allow the people to end their life. நீங்கள் உங்கள் நகரத்தில் இருக்கிற ஒருவருடைய உயிர் கூட போக, whatever happen, no problem, என்ன நடந்தாலும் பரவாயில்லை. You should tell them it is only experience. நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது, அது ஒரு அனுபவம் தானே தவிர அது நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. And I want to tell you another thing. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You show me any person who has suffered more than Moses. மோசஸை விட இன்னும் வேதனை அனுபவித்தவர்கள் யாராவது? Show me, brother, anybody? யாராவது நீங்க சொல்ல முடியுமா? Show me anybody who has suffered more than Moses. Show me in your circle. மோசே விட அதிகமான வேதனை நான் வாழ்க்கையில் அனுபவித்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? He was the highest afflicted person on the earth. பூமியிலேயே மிகவும் வேதனை அனுபவித்த ஒரு மனிதனாக மோசே காணப்படுகிறார். How many of agree with me? எத்தனை பேர் ஒப்புக்கொள்றீங்க? No pastor, no person on the earth can say he has been afflicted more than Moses. Wrong answer. நான் மோசே விட மோசமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்வார்களே, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஊழியரும் எந்த போதகரும் சொல்வது பொய், தவறு அது. After 80 years life began for Moses. 80 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே கழிந்த பின்பு அவருடைய ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது மோசேக்கு. After 80 years, chance was opened to be the leader of Israelites. அதன் பின்புதான் அவர் இஸ்ரவேலுக்கு தலைவராகும் ஒரு வாய்ப்பு அவருக்கு திறந்து கொடுக்கப்படுகிறது. Always remember, every experience will get you into another opportunity. ஒவ்வொருவரும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்க வழியை திறக்கிறது. All of remember, after the experience, opportunity comes. இந்த வண்ணமான அனுபவங்களுக்கு பின்பு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாய்ப்பு திறக்கப்படுகிறது. Correct or not, sir? இல்லையா? Tell me correctly. After the experience, இந்த வண்ணமான அனுபவத்துக்கு பின்பு opportunity comes. ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. After time, அதன் பின் அந்த chance comes. இந்த சமயத்துக்கு பின்பு like that you encourage your people. Sorry. Like that you encourage your people. அந்த வண்ணமாக உங்கள் மக்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். Anybody on the earth, யாரே இருந்தாலும் பரவாயில்லை, இதை சொல்லலாம். You can go anywhere in the world. உலகத்துல எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி. You can talk to anybody on the phone. போன்ல நீங்க பேசுற யாரிடமும் இதை சொல்லலாம். You create hope in the lives of the people. மனமான வார்த்தைகளை சொல்லி அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஏற்படுத்துங்க. They are thinking everything is gone. அவங்க சொல்றாங்கன்னா எல்லாம் முடிந்து போயிற்று. There is no point for me to live. இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு அர்த்தமும் இல்லை என்றார்கள். They are thinking like that. அவனமாக அவர்கள் நினைக்கிறார்கள். You go. நீங்கள் போங்க. I should go. நான் போக வேண்டும். Every one of us should go. ஒவ்வொருவரும் போக வேண்டியது அவசியம். That is called preaching the gospel. அதுதான் நற்செய்தி பிரசங்கிப்பதின் காரியம். You tell them Jesus, accept Jesus Christ as the Lord and Savior, you will see the new opportunity in your life. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளினால் ஒரு புதிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும்.
Moses was not having any personal encounter of God up to 80 years. 80 வயது வரையிலே மோசே தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு எந்த விதத்திலேயும் தொடர்பு கொள்ளவில்லை. Yes or no, sir? இல்லையா? After 80 years only, God appeared and told him who he is and helped him to realize who Moses was. தேவன் வந்து 80 வருடத்துக்கு பின்புதான் அவனுக்கு தரிசனமாகி அவன் யார் என்பதையும் அவன் எப்படிப்பட்டவன் இருந்தான் என்பதையும் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். That means he understood that now he is a workmanship of God. அப்பொழுதுதான் Yes or no? நான் தேவனுடைய நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். He was not aware of who is Moses earlier. அதற்கு முன்பாக மோசே தான் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. Now he understood who is Moses. இப்பொழுது அவன் புரிந்து கொண்டான் யார் மோசே என்று. He is a workmanship of God to deliver the people of the Israel, deliver the people Israel from the Pharaoh. அவன் இப்பொழுது புரிந்து கொண்டான் நான் இப்பொழுது தேவனாலே தேவ மக்களை எகிப்து பார்வோனினுடைய அடிமைத்தனத்தை விடுவிக்க சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொண்டான். Is it predestined work in the life of Moses, sir? அது வந்து ஏற்கனவே மோசேயுடைய வாழ்க்கையிலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதா? Is it predestined? Is it predestined work? அது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட வேலையா? Who has to do? யார் செய்ய வேண்டியது? Who has to do? யார் செய்ய வேண்டியதா இருந்தது? Only Moses. மோசே மாத்திரமே. As per the God's idea, only 400 years they should stay in Egypt. தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் 400 வருடம் அடிமைத்தனத்திலே பார்வோன் கீழே எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தேவ மக்கள். But if you observe very carefully, they were delivered after 430 years. நீங்கள் மிக இன்னும் தெளிவாக வாசிப்பீர்களானால் 430 வருடத்துக்கு பின்புதான் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். Why 30 years later? ஏன் 30 வருஷம் ஆச்சு? Tell me, sir. ஏன்? Why 30 years later? ஏன் 30 வருடம் அதிகமான தாமதமானது? Moses was not ready. மோசஸ் வந்து தயாராகவில்லை இன்னும். Understand, my brothers and sisters? புரிந்து கொள்கிறீர்களா? Every leader, every pastor, if at all you are ready, you can deliver the people early. நீ ஒவ்வொரு போதகரும் ஒவ்வொரு தலைவரும் நீங்கள் தயாராக இருப்பீர்களானால் மக்களை விடுவிக்க முடியும். If you understand this teaching, if you understand the word of God, if you have a correct encounter of the word of God, you will do the works that you are predestined. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளையும் சரியாக புரிந்து கொள்வீர்களானால் தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட வேலையை செய்ய நீங்கள் ஆயத்தமாவீர்கள். How many of you understanding me? எத்தனை பேர் என்னை புரிந்து கொள்கிறீர்கள்? That is what happened in the life of Moses. அந்த காரியம் தான் மோசேயுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. Chance began in the life of Moses. மோசேயுடைய வாழ்க்கையிலே வாய்ப்பு திறக்கப்பட்டது. That's why. அதனாலே தான். What happened? என்ன நடந்தது? He went to Pharaoh. அப்பொழுது அவன் பார்வோனிடத்திலே போனான். Yes or no, sir? இல்லையா? Amazing miracles God did in Egypt. மிக அற்புதங்களை பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் எகிப்து தேசத்திலே செய்தார். In the wilderness also amazing miracles happened. வனாந்தரத்திலே கூட அற்புதங்களை பல அற்புதமான காரியங்களை தேவன் செய்தார். Yes or no? இல்லையா? That means how all those things were blocked up to 80 years. அப்படியே ஏன் அந்த காரியங்கள் எல்லாம் 80 வருஷம் வரையிலே தாமதமானது வைக்கப்பட்டிருந்தது? Yes or no, sir? ஏன் இல்லையா? In those days it was taking lot of time for Moses to be prepared. அந்த நாட்களிலே 80 வருஷம் மோசே தாமதமாய் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியதா இருந்தது. Now, all of you say now. இப்பொழுது. Say loudly now. இப்பொழுது. Say loudly now. இப்பொழுது. Time is not there. நேரம் இல்லை. Rapture is going to be coming very faster. சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளப்படுவது வரப்போகிறது. Church is going to be raptured very faster. சபை வந்து சீக்கிரமா எடுத்துக்கொள்ள போகிறது. No pastor, no leader, no minister should think that I have time. எந்த போதகரும் எந்த பாஸ்டரும் எந்த வேலை தலைவரும் வந்து இன்னும் நேரம் இருக்கிறது என்று நீங்க இருந்து விட கூடாது. Get encounter with the word of God, come on the workmanship and be on the good works that God has predestined in your life. கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் உங்களை சிருஷ்டித்தார் என்றும் தேவன் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. How many of you believe it? Say amen. எத்தனை பேர் புரிந்து கொள்ள ஆமென் சொல்லுங்க. The destiny of the nation is in the declaration of the church. எந்த ஒவ்வொரு நாட்டின்
எதிர்காலமும் சபை மக்களுடைய கரங்களில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. If the church is full of the people like Moses who got ready to realize that they are workmanship of God, then countries will change, generations will change, nations will change. How many of you would say amen? இப்பொழுது தேவனுடைய கருத்தின்படி மோசேசை போல ஆயத்தப்பட்ட காரியங்களை எடுத்துக்கொள்ளுகிற சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்பெடுப்பார்களே, ஆனால் இந்த தேசம் மாறும், சந்ததிகள் மாறும், தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கை மாறும். How many of understanding? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? How many of understanding? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? That's why whoever are living on the earth right now, wherever you are being placed, my dear brother and sister, get ready. நீங்கள் எங்கிருந்து இதை கேட்டாலும், எந்த பகுதியிலே நீங்க உலகத்திலே வாழ்ந்தாலும் உடனே நீங்கள் தயாராகுங்க. Whatever happened in your life is time. என்ன காரியங்கள் நடந்தாலும் இது ஒரு சமயம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. If you understand now, it is your time to begin your chance now. நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்களானால் உங்களுடைய தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்ற சமயம் இப்போது வாய்த்து இருக்கிறது, வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Then actual ministry starts from now. அப்பொழுதுதான் உங்கள் சரியான ஒரு ஊழியம் உங்களுடைய வாழ்க்கையில. Any pastor, any leader who has been doing lot of ministry earlier, if you understand now, actual ministry starts now. எந்த போதகரும் எந்த ஊழியரோ இதை புரிந்து கொள்வீர்களானால் சரியாக இப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான ஊழியம். That is why we are coming to every city to conduct the mentors conferences. அதனாலே தான் ஒவ்வொரு நகரத்திலேயும் நாங்கள் சென்று மென்டர் கான்ஃபரன்ஸஸ் துவங்குகிறோம், ஆரம்பித்து நடத்துகிறோம். My dear brother and sister, அருமையான சகோதரனே சகோதரியே, whatever happened is actually only experience. இதுவரையிலே உங்களுக்கு என்ன நடந்ததோ அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். After every experience, ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்பும் chance is there ready for you. வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே தயாராகிறது. That is the life of Moses. மோசேயினுடைய வாழ்க்கை என்ன நடந்தது? Now I will show you the life of Ruth. ரூத்துடைய வாழ்க்கையை பார்க்கலாம். Do you know Ruth? ரூத் பற்றி தெரியுமா உங்களுக்கு? Yes, tell me, brother, you tell me. நீங்க சொல்லுங்க சகோதரனே. In Ruth's life, ரூத்துடைய வாழ்க்கையிலே how much time is called time and where the chance began in her life? எத்தனை வருடங்கள் சமயம் கடந்தது, எப்பொழுது அவருடைய வாய்ப்பு திறந்தது? Tell me, brother. After losing her husband. Up to what is the time from where chance began? எந்த நேரத்து வரையிலே அவருடைய வாழ்க்கை அமைதியா தோல்வியா, அதாவது அனுபவங்கள் இருந்தது, அதன் பின்பு எப்பொழுது அவருடைய வாழ்க்கை Tell. When her husband dies and she became a widow. That time when Boaz. So you tell me correct answer. Up to what is time from where chance began? That's my straightforward answer. Question. You tell, brother. நீங்க சொல்லுங்க. Give the mic. மைக் கொடுங்க அவர்கிட்ட. మోయాబు ప్రాంతంలో నుంచి తిరిగి యెరూషలేము ప్రాంతం వెళ్ళేంత వరకు తన ఎక్స్పీరియన్స్ Totally from the time she was Moabite until she met Boaz, everything was time. ఎస్ బోయాజు அவள் மோவாபிய ஸ்திரியா இருக்கிறதுனாலே அவள் Right or not? அவருடைய பேர் என்ன? Up to போவாசை சந்திக்கிற வரையில, to the point she met Boaz, everything happened very, very bad, bitter experience is what? It's a time. ரூத்துக்கு வந்து அந்த மோவாபி ஸ்திரியா இருந்து, Yes or no, sir? அவள் போய் அந்த போவாசை சந்திக்கிற வரையிலே அவளுடைய வாழ்க்கையில் நடந்தது Her God is different, Moabite God. அவளுடைய தேவனே வேற தெய்வம். But after some years she realized and told to her mother-in-law, your God is my God, your people are my people. Then God opened the chance for her. அவளுடைய வாழ்க்கையில நடந்த அந்த அனுபவத்திலே அவள் சொன்னா தன்னுடைய மாமியார் இடத்திலே, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அர்ப்பணித்த பின்புதான் அவளுடைய வாய்ப்பு ஆரம்பிக்கிறது. There are so many people in the world now. அநேக மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். So many wife and husband problems, this problem, that problem, relationship problem. அநேக கணவன் மனைவி மத்தியிலே திருமணத்தினாலே வருகிற பிரச்சனைகள் அநேகம் இருக்குது. Hello, yes or no? இல்லையா?
God can restore the lives of the people தேவன் தம்முடைய மக்களின் வாழ்க்கையை மாற்றுவார் provided you come into the correct encounter of the word of God in your life. தேவனுடைய வார்த்தையின் சரியான புரிதலிலே நீங்கள் வரும்போது, வெளிப்பாட்டிலே நீங்க வரும்போது உங்களுடைய வாழ்க்கை மாறும். Yes or no? இல்லையா? She understood that Naomi's God is the God. ரூத் நகோமியின் தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை புரிந்து கொண்டாள். Then chance opened for her. அப்பொழுது அவளுடைய வாய்ப்பு திறந்தது. She came into the lineage of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அந்த பாரம்பரியத்திலே அவள் வந்தாள். How many of you believe it? ஆமென். Is it possible now? அது முடியுமா இப்பொழுது? Everyone on the earth, everybody, there is a time, there is a chance. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு சமயத்தை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை திறக்கிறார். I am encouraging every pastor, every leader, every minister, understand this and do the ministry, reach more people in your life. ஒவ்வொரு போதகர்களுக்கும், ஒவ்வொரு ஊழியருக்கும், ஒவ்வொரு தலைவருக்கும் இந்த வண்ணமான ஒரு வெளிப்பாட்டை நான் கொடுக்கிறேன். அது நிமித்தமாக நீங்கள் அநேக மக்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை This is high time to use all your media, phone, Facebook, Instagram, everybody to show that time and chance happen to everybody on the earth. இதுதான் உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஊடகத்தினாலே அல்லது நீங்கள் வைத்திருக்கிற போன் மூலமாக ஒவ்வொரு மக்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு இந்த நேரத்திலே உங்களுக்கு வாய்ப்பு திறக்கிறது என்பதை குறித்து. Don't limit all your ministry to your church only. உங்களுடைய சபைக்காக மாத்திரம் உங்களுடைய ஊழியத்தை நிறுத்தி Go வைக்காதீர்கள். out of the church. சபையை விட்டு புறமே போங்கள், வெளியே போங்க. Go into your city. உங்களுடைய நகரத்துக்கு முழுதுங்க நீங்க போகலாம். Go to the people where they are suffering. எங்கெல்லாம் ஜனங்கள் வேதனையில் இருக்கிறாங்கலாம் போங்க. Go to the people who are in hospitals. ஆஸ்பத்திரியில் இருக்கிற மக்களிடத்துல நீங்கள் போங்க. Go to the people who are in jail. சிறையில் இருக்கிற மக்களிடத்துல போங்க. Go to the people who are in debts. எந்த இடத்துல இருக்காங்கலாம் போறாங்கலாம் போங்க. When David was in a cave, தாவீது கெபிலே இருக்கும்போது who came, brother? யார் வந்தது? Who came, brother? யார் வந்தது தாவீது சிலையில்? All the people who are in debts, all the people are in struggles came to him. அநேக கடன் தொல்லையிலே சட்டவிரோதமாக காரியங்களை செயல்பட்டவர்கள் எல்லாரும் Yes or no, sir? இல்லைங்க, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? வந்தார்களா இல்லையா? 400 people came. 400 பேர். Why? You tell me why. ஏன் அவரிடத்தில் கெபில் இருக்கிற தாவீதிடத்தில் ஓடி வந்தார்கள்? Because they know ஏனென்றால் அவங்களுக்கு தெரிந்தது David is anointed king. தாவீது தான் அபிஷேகப்பட்ட ராஜா என்பதை அவர்கள் புரிந்து If கொண்டார்கள். any pastor who is listening to me must if he understand that he is a workmanship of God, then all the people who are in troubling like that, struggling like that will come to you. எந்த ஒரு போதகராவது தேவனாலே அபிஷேகிக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், அவருடைய காரியங்களை செய்கிறவர் என்று மக்களாலே புரிந்து கொள்ளணும், எல்லோரும் அவரிடத்தை வருவார்கள். I am very sorry to say, நான் மிக வேதனையோடு சொல்லுகிறேன், the people who are facing struggles, financial relation, any issue, they are preferring court to police station, banks and some finance company, but they are not preferring to come to church. Why? பண நெருக்கடி இருக்கிறவர்கள், உறவு முறையிலே நெருக்கடி இருக்கிறவர்கள், அல்லது சொத்து முறையிலே நெருக்கடி இருக்கிறவர்கள், அல்லது திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கிறவர்கள் எல்லாம் கோர்ட்டுக்கு தான் போறாங்க. ஏன் சர்ச்சுக்கு வந்து அதனுடைய பதிலை தேடுவதில்லை? Why, brother? Give the mic, brother. பரிகாரத்தை ஏன் அவர்கள் நாடுவதில்லை? Give the mic. ஏன் சொல்லுங்க. Tell, brother. Why they are going to courts, police stations, hospitals, but they are not preferring church? ஏன் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஹாஸ்பிடலுக்கும் போறாங்க ஜனங்க? Why are they? அதற்கு பதிலாக அவர்கள் சபைக்கு வந்து தீர்வு காண்பதில்லை. All those people who are suffering came to David even though he was in a cave earlier. முன்னால வந்து பார்க்குற வேளையில நாம் பார்க்கிறோம், கெபிலே தாவீது இருந்த போதிலும் கூட இந்த வண்ணமாக வாழ்க்கையில தோல்வியை கண்ட மக்கள்லாம் தாவீது இடத்துல போறாங்க. They are not recognizing. They recognize David and they came. Now why the people are not preferring to come to church? ஏன் இந்த காலத்திலே இந்த வண்ணமான பிரச்சனை இருக்கிற மக்கள் சபையிலே வந்து அதற்கு தீர்வு காண்பதில்லை, இதற்கு பதிலாக போலீஸ் ஸ்டேஷன், மருத்துவமனைகள் அல்லது கோர்ட்டுக்கு போறாங்க. Hospitals are full, shopping mall full, court full, police station full. Churches, why? They are not recognizing
to come to church. It is not they are not recognizing. చెప్పండి మీరు அப்படி చెప్పండి. அல்ல, அவர்கள் அது புரிந்து கொள்ளவில்லை Not என்பது clear answer. Yeah. அது அல்ல சரியான பதில். దేవుడు ముందుగా సిద్ధపరిచి ఉన్న క్రియలను మనం చేయడం లేదు కాబట్టి. That's right. Ah, What you got it? தேவன் சபையிலே அவர்களுக்காக நியமித்திருக்கிற காரியங்களை செய்யாமல் அவர்கள் தவறி இருப்பதனாலே தான் If the church is full of the people who know that they are workmanship of God and involved fully in the predestined works, all the people will come to you. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் தங்களை ஏற்கனவே இவன் நன்மையான காரியங்களை செய்வதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார் என்றும், அது மாத்திரமல்ல தேவன் ஏற்கனவே செய்த காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் எல்லோரும் சபைக்கு வருவார்கள். Yes or no? If your church is full of the people who understood that they are workmanship of God and involved fully in the predestined works of the God, the people will come to you. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக? ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்ட வேலைகளை செய்வதற்காக என்பதை புரிந்து If கொண்டு you don't know you are a workmanship of God, if you don't know you are a workmanship of God, நீங்கள் தேவனுடைய வேலையை புரிந்து கொள்ளாதனால, if you are not engaged in the predestined works of God, தேவனுடைய ஏற்கனவே அவர் உங்களுக்காக நியமித்திருக்கிற வேலையிலே why will the people come to your church, brother? ஏன் ஜனங்க வந்து உங்களிடத்துல வருவாங்க? That's why we are very serious to raise up the mentors in every city in India who will become like this. அதனாலே தான் இப்படிப்பட்ட மக்களை எழுப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்தியா முழுவதிலும் மென்டர்ஸ்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். Yes or no? Prepare like that. நீங்க அந்த வண்ணமாக நீங்க செய்ய வேண்டியது அவசியம். Amen. If you say amen. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Say all of you, I am preparing like that. ஒவ்வொரு சொல்லுங்க, நான் இதுக்கு தயாராக Already I believe like that. நான் இது நல்லது என்று நான் That is why we are conducting conferences, brothers and sisters. அதனாலே தான் இந்த வண்ணமான கான்ஃபரன்ஸ் That's why be part of the mentors conference university. உங்களுடைய நகரத்தில் நடக்கிற இந்த மென்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க பங்கு பெறுங்கள். Two people I will show and we will take the break now. ரெண்டு பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். எஸ்தர். Can you tell me, brother? எஸ்தருடைய வாழ்க்கை பாருங்க. How much is the time எஸ்தருடைய and வாழ்க்கையில prayer from where chance began in her life? Tell in the mic. எஸ்தருடைய வாழ்க்கை எவ்வளவு சமயம் இருந்தது, நேரம் கொடுக்கப்பட்டது, எப்பொழுது அவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய வாய்ப்பு கிடைத்தது? Time and chance, yes. வாய்ப்பு திறந்தது. ఎస్తేరు తన పినతండ్రి దగ్గర ఉన్నంత కాలము, అంటే షూషాను కోటలోకి అడుగు పెట్టేంత వరకు కూడా తనకు ఎక్స్పీరియన్స్ అది. That's right. కోటలోకి అడుగు పెట్టిన తర్వాత హేగే వశంలోకి వచ్చిన తర్వాత తనకు అవకాశం No, no. When she got selected as queen, chance started. ఎస్, అదే షూషాను కోటలో క్వీన్ రాణి అయిన తర్వాత up to she became queen, everything, loss of parents, she doesn't know whether parents are there, we don't know the information, whatever that happened in her life until she got selected, everything is experience. சூசான் அரண்மனைக்குள் அவள் வருகிற வரையிலே அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அவளுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள், மற்ற பலவிதமான சூழ்நிலைகள் இருந்தது. அவள் அரசியாகிற வரையிலே, ராணியாகிற வரையிலே மற்றது எல்லாம் அவளுக்கு சமயங்கள், அனுபவங்களாக தான் இருந்தது. From that time she became the queen, chance opened. அவள் ராணியான அந்த நேரத்திலிருந்து அவளுடைய வாய்ப்புகள் திறக்கப்பட்டது. Can you say whatever happened previously is a bad is a fail? அதற்கு முன்பாக ஏற்பட்டது எல்லாம் ஒரு தோல்வி. What, brother? அது தோல்வி. அது Can you say whatever happened, loss of parent, this and that, all bad experiences, is it a slum area? அவளுடைய பெற்றோர்களை இழந்தால் பலவிதமான வேதனையான அனுபவங்கள் அவளுடைய வாழ்க்கையில இருந்தது. அதுவரையிலே அது ஒரு தோல்வியான காரியமா? அது தோல்வியாது. There are so many girls, there are so many boys who are destituted, abandoned, kidnapped, so many things happening in the world now. அநேக பெண்கள் கணவரை இழந்து பலவிதமான விவாகரத்துக்குள் போகி பலவிதமான சோதனைகளை அனுபவிக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு தோல்வி அவருடைய வாழ்க்கையிலே. தோல்வி என்று நினைக்கிறீர்களா? There are so many girls and boys who have been kidnapped and sent to somebody, sold out as slaves. அநேக மக்கள் மனுஷரால் கடத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு வெவ்வேறு இடங்களிலே விற்கப்படுகிறார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு வேதனையான ஒரு Can you stand and tell them no problem, I will take care of you, we will take care of you, we will keep you in orphanage home, something like that? God is going to give a chance for you. Can you talk like that? இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போய்விட்டீர்களானால் அந்த இடத்துல தேவன் உங்களுடைய
வாழ்க்கையை வித்தியாசமான வழியிலே மாற்றுவார் என்று சொல்வீர்களானால் அது எந்த அளவுக்கு அவருடைய மாற்றத்தை கொண்டு Yes வரும்? or no, sir? இல்லையா? There are so many street children who got in the corona time, both wife and husband died, mother died. There are so many orphans even in missionary families. மிஷனரி குடும்பத்திலே கூட மற்ற எல்லா குடும்ப வெளியிலே கூட நாம் பார்க்கிறோம் அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை கொரோனா நேரத்தில் இழந்து போனார்கள். We are very much concerned for the children. They are thinking that my father did the ministry, my mother did the ministry. How God left us like that? அநேக பிள்ளைகள் இவனமாக யோசிக்கிறார்கள், எங்க அப்பா ஊழியரா இருந்தார், ஊழியக்காரியா இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இப்படி ஏன் வேதனைப்படுகிறோம்? That's why we are raising the mentors to talk to them, to listen to them, to help them to understand rightly the God. அந்த நேரத்தில் அதுக்காக தான் இப்படிப்பட்ட மக்களுக்கு போய் ஊழியம் செய்யவே நாங்கள் ஒவ்வொரு நகரத்திலும் மென்டலை எழுப்புகிறோம். போய் அவங்களுக்கு சொல்லுங்க, இது தேவனுடைய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Yes or no? Amen. Take it very serious, my brothers and sisters. மிக ஜாக்கிரதையாக கவனமாய் நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம். You are very, very important now. நீங்கள் மிக மிக முக்கியமானவர்கள். Tell very clearly to yourself. Tell very clearly to yourself. My presence is very, very important now on the earth. இந்த பூமியிலே இப்பொழுது என்னுடைய நேரம் மிக முக்கியமான நேரம். Say to yourself very loudly. உங்களை குறித்து நீங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இந்த பூமியிலே இப்பொழுது வாழ In this generation, my presence, my work is very, very important. இந்த சந்ததிக்கு என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை மிக மிக முக்கியமானது. I am fully on demand. நான் மிக மிக அதிகமாய் அவசியமாய் Like தேவைப்படுகிறேன். that every day should be excited, my dear brother and sister. உங்க வாழ்க்கை குறித்து நீங்க மிக மிக மகிழ்ச்சியோடு நீங்க இதை சொல்ல வேண்டும். Yes or no? இல்லையா? You cannot take yourself light. நீங்கள் உங்களை மிக எளிதாக எண்ண வேண்டாம், சாதாரணமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் உங்களை. From the time she became the queen, எப்பொழுது அவள் ஒரு ராணியாக மாறினாலோ, the future of Jews is changed. யூதர்களின் வாழ்க்கையே எதிர்காலமே மாறி போனது. Yes or no, sir? இல்லையா? Yes or no, sir? இல்லையா? There are so many people who want to become like queen. That God's plan in their life. தேவன் அவருடைய எத்தனையோ மக்கள் ராணியாக மாற வேண்டும் என்று சொல்லி. We are very much concerned for every girl who is, every woman who is destituted and prostituted and abandoned and being exploited. No, it should stop now. If at all you are understanding what I am teaching now. இப்பொழுது நான் உங்களுக்கு போதிக்கிற இந்த காரியத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வீர்களானால் அநேக பெண்கள் ஏமாற்றப்பட்டு அநேக பெண்கள் விபச்சார வேலையிலே கொண்டு போய் விடப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாம் நிறுத்துகிற ஒரு நேரம் இது. நீங்கள் நான் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்வீர்களானால், if you say you know God, you should be strong enough and destroy the works of the devil and deliver the people out of that bondages. இந்த வண்ணமான ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கட்டுப்பாட்டிலே இருக்கிற மக்களை நீங்கள் தேவனுடைய வல்லமையின் கரத்தினாலே நீங்கள் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர உங்களாலே முடியும். How can you simply conduct the services and just running the show? எப்படி சும்மா ஒரு ஆராதனை நடத்தி கொண்டு இந்த காரியங்களை காலத்தை நீங்கள் கடத்த முடியும்? Very, very serious work now. மிக மிக முக்கியமான வேலை நமக்கு காத்திருக்கிறது. Last one, Joseph. கடைசியாக இன்னொரு உதாரணம் யோசேப்புடைய வாழ்க்கை. Brother Joseph. யோசேப்புடைய வாழ்க்கை. All of you understand Joseph life. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் You know it. உங்களுக்கு தெரியும். Now you please tell me how much is the time and where the chance began in his life. எப்போ எதுவரையிலே அவருக்கு நேரம் இருந்தது? Yes, brother. எப்பொழுது அவருடைய வாழ்வு திறந்தது? Tell. Yes, brother, tell. When, up to what time is time? How many years total? When did he become king? 13 years. When did he become king? Prime Minister? 39 years. 13 years. Correct. No. 30. When his age was 30, he became the Prime Minister. Correct. Yes. So, what is time? என்ன அப்போது 17 years is experience. Whatever from the childhood childhood up to 30 years is all his experience. That's all. அவனுடைய பிறப்பிலிருந்து 30 வயது வரையிலே நடந்த எல்லா காரியமும் அவனுக்கான அனுபவமாயிருந்தது. All rejection by the brothers, pit, prison, this, that, all his experience. அவன் சகோதரராலே வெறுக்கப்பட்டது, பலவிதமான அவனை குழியிலே போடப்பட்டது, அவன் அடிமையாய் விற்கப்பட்டது, ஜெயில் போன்ற காரியங்கள் எல்லாம் அவனுடைய அனுபவம். After, all of you say after. அதற்பின்பு. Say loudly after. அதற்பின்பு. Say loudly after. அதற்பின்பு. After time, chance will
come. அந்த சமயத்துக்கு பின்பு ஒரு வாய்ப்பு You should திறக்கப்படுகிறது. talk to the people like that. அந்த வண்ணமாக நீங்கள் மக்களிடத்தில் பேச வேண்டும். Create the hope in the lives of the people like that. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை கொண்டு வர வேண்டும். No Sunday school was there for Joseph, brother. அந்த நாட்களிலே சண்டே ஸ்கூல் இல்லை யோசேப்புக்கு. No father, no mother, brother. அவனுக்கு ஒரு அப்பாவும் இல்லை அம்மாவும் He இல்லை. has been sent as a slave, அவன் ஒரு brother. அடிமையாக விற்கப்பட்டான். He was working as a slave in Potiphar life. போத்திபாருடைய வீட்டிலே அவன் ஒரு அடிமையாக விற்கப்பட்டு வேலை செய்து Doing கொண்டிருந்தான். all works, brother. எல்லா சுத்தம் செய்கிற காரியங்களை There are செய்து so many கொண்டிருந்தான். boys and girls working in the cities, in the small houses, big houses, different works. அநேக பெண்கள் வந்து சிறிய பெரிய வீடுகளிலே அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நகரத்திலே. Can you smile at them and talk to them that God is preparing you for the chance? நீங்க அவர்களோடு கூட போய் புன்முறுவலோடு கூட தேவன் உங்களுக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் என்று சொல்ல Can you முடியுமா? stop your bike and you stop your car wherever you see some children, you stop and talk to them and try to encourage them, try to introduce Jesus and try to create hope in their life. நீங்கள் வழியில் போகும்போது உங்களுடைய காரையோ அல்லது உங்களுடைய வாகனத்தையோ நிறுத்தி அந்த அப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைத்திலே போய் அவருடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஒரு வாய்ப்பை ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடியுமா? Prime minister is hidden in that abandoned Joseph. அந்த Prime minister is hidden. புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பின் உள்ளே ஒரு பிரதான மந்திரி ஒளிந்திருந்தார். Yes or no? இல்லையா? The idea, he is a workmanship of God for the drought in the entire world. அவன் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பஞ்சங்களுக்கு எல்லாம் ஒரே பதில் அவனுக்குள்ளே பொதிந்திருந்தது. He only knows what to do to save. அவன் ஒருத்தன் மாத்திரம் தான் தெரியும் இப்படிப்பட்ட பஞ்சத்திலே வாழ்கிற மக்களுக்கான பதில் என்ன என்பதை குறித்து. He only get the idea whatever the first 7 years crop comes you should save 20%, next save it for next 7 years. அவனுக்கு தான் தெரியும் முதல் 7 நல்ல செழிப்பான வருடங்கள் உண்டு, அதன் பின்பு 7 பஞ்சம் வருகிற வருடங்கள் உண்டு. அந்த செழிப்பான வருடத்திலே எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி எல்லாவற்றையும் வைக்க வேண்டும் அடுத்த 7 வருடத்துக்கு. How many of understanding? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? Is it possible to do the ministry like that now? அவனமான ஒரு ஊழியத்தை செய்ய உங்களால Can முடியுமா? you create the time and chance? Everybody after getting chance they responded excellently. ஐயோ இந்த சமயங்களுக்கு இப்பனமான சமயங்கள் கடந்த பின்பு அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது அவர்கள் மிக அருமையாக எழுந்து பிரகாசிப்பார்கள். Moses become excellent leader. ஒவ்வொருவரும் அருமையான ஒரு தலைவர்களாக எழும்புவார்கள். Yes or no? இல்லையா? Ruth became excellent wife. மோசே மற்றும் ரூத் அருமையான ஒரு மனைவியாய் மாறினார்கள். Esther become greatest queen. அதன் பின்பு எஸ்தர் ஒரு பெரிய ஒரு அருமையான Joseph ராணியாய் became மாறினார். greatest prime minister. ஒரு அருமையான பிரதான மந்திரியாக யோசேப்பு மாறினார். Is it possible for every pastor leader to encourage somebody who has been suffering like this to become somebody as per God design? ஒவ்வொரு போதகர் மற்றும் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் நீங்கள் போய் தேவனுடைய சித்தத்தை தேவனால் உருவாக்கப்பட்ட மக்களோடு கூட பேசி தேவனுடைய சித்தத்தை அவர்களுக்கு செய்யும்படியாக அவர்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். How many of you believe it? Stand up please. எத்தனை பேர் இதை நம்புகிறீர்களோ நீங்க எழுந்து How many of you believe it that it is possible that I will do now? இதை நான் செய்ய இப்பொழுது முடியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்களோ நீங்க எழுந்து Lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்துங்க. People on the streets are crying out to God. தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். People in the adultery, people in the prostitution are crying to the God. விபச்சாரத்திலே மற்றும் வேசித்தனத்திலே இருக்கிற பெண்கள் எல்லாம் கடவுளை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்கள். People who are in the slavery, people in the smuggling, people in the crimes, people stuck up in the small bond labors are crying to the God. பலவிதமான வேதனைகளிலே சோதனைகளிலே விற்கப்பட்டும் அடிமைகளாயும் நொறுக்கப்படுகிற மக்கள் கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். If you say that you have a church, நீங்கள் சபையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்வீர்களானால், if you say that you are a minister, நீங்கள் ஒரு ஊழியன் என்று சொல்வீர்களானால், if you say that you are a pastor, நீங்கள் ஒரு போதகர் என்று உங்களை சொல்லிக் கொள்வீர்கள். what are you doing? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Why are you silent? ஏன் நீங்க இதெல்லாம் சரி இதற்கான காரியங்களை This is செய்கிறீர்கள்? the time we are raising the church which is violent. இப்போதுதான் சபை மிக கடுமையாக எழும்ப வேண்டிய ஒரு நேரம்.
My dear brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரியே, take it very serious. இது இந்த நேரம் மிக மிக முக்கியமான ஒரு நாள். We are not raising up silent Christians. நாங்கள் சும்மா இருக்கக்கூடிய கிறிஸ்தவனை எழுப்ப வேண்டிய அவசியம் We are வளர்க்க வேண்டிய raising அவசியம் only இல்லை. violent Christians who will take back every nation, every city back. ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு தேசத்தையும் தேவனுக்காக கொண்டு வருகிற ஒரு அருமையான தேவ பிள்ளைகளை நாம் எழுப்ப வேண்டிய நேரம் இது. Dethrone the devil in the lives of the people, destroy the works in the devil lives of in the lives of the people, let them be released to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற நேரம், மக்களை விடுதலையாக்கி அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே வந்து சேர்க்க வேண்டிய ஒரு நேரம் இது. That is why we conduct the conferences. அதுக்காக தான் இந்த விதமான கான்ஃபரன்ஸை நாங்கள் arrange No பண்றோம். time pass business. சும்மா அப்படியே டைம் பாஸ் பண்ண இங்க நாங்கள் வரவில்லை. All of you lift up your hands. எல்லோரும் கரங்களை உயர்த்துங்க. Pray for 1 minute. 2 நிமிஷம் ஜெபிக்கவும். Lord, I know that I am now realize that I am the workmanship of God. கர்த்தாவே, நான் இப்பொழுது புரிந்துகொண்டேன், நான் தேவனுடைய கிரியையாய் இருக்கிறேன். I am designed to be part of this generation as per your plan. வரப்போகிற ஆண்டவரே, சந்ததிக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய என்னை நீர் I am சிருஷ்டித்திருக்கிறீர். designed to complete all the predestined works in my life. நீர் நான் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை எனக்குள்ளே ஏற்கனவே நீர் சிருஷ்டித்து விட்டிருக்கிறீர், உருவாக்கி இருக்கிறீர். I am committed to be in the workmanship of God. I am committed to do the predestined works in my life. நான் தேவனுடைய சிருஷ்டியா இருக்கிறேன், நான் தேவனுடைய கிரியைகளை செய்ய அவர் எனக்காக ஆயத்தம் That is the sole purpose of my life. அவர்தான் என்னுடைய முக்கியமான தல நோக்கம். Lord, help me. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்க. Help me. உதவி செய்யுங்க ஆண்டவரே. Open my eyes. என் கண்களை திறவுங்க ஆண்டவரே. Open my ears. என்னுடைய காதுகளை திறவுங்க Help ஆண்டவரே. my heart to perceive. என்னுடைய இருதயம் உணர்ச்சி உணர்வு I will பெறட்டும். change my mind என்னுடைய மனதை to be a மாற்றுகிறேன். blessing for the generation. நான் ஒரு வருகிற சந்ததிக்கு ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறேன். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென்.